சென்னையை அடுத்த திருநின்றவூர் பகுதியில் 3 அடிக்கும் மேலாக வெள்ளம் தேங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியின் கவுன்சிலர் ராபர்ட்டுடன் நமது செய்தியாளர் அபிநயா நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சார், நீங்க கவுன்சிலரா என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டிருக்கீங்க? நீங்க கேட்டதுக்கு அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இந்த தண்ணி வெளியில் ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஏறத்தாழ தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்தே தண்ணி ஏரியுடைய உபரி நீர் உள்ள வீடுகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. 19ஆம் தேதி 19/11/2015 அன்னைக்கு ஒரு உள்ளிருப்பு போராட்டம் 500க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்போடு அது நடந்துச்சு. சப் கலெக்டர் ராகுல்நாத் அவர்கள் நேராக ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. தண்ணியை திறந்து விடுற அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் தண்ணியை போய் திறந்து விட்டாலும் அந்த தண்ணி போதுமானதாக அது போல அந்த குற்றச்சாட்டு மீண்டும் 3ஆம் தேதி 3/12/2015 மீண்டும் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை இந்த பகுதியில் நம்ம நடத்தினோம். மீண்டும் சப் கலெக்டர் எங்களோட ராகுல்நாத் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் 24 மரம் திறக்கணும், இங்கே இருக்கிற அத்தனை காவால் மதுகு வழியாக 3 மதுகு வழியாக தண்ணீரை வெளியேற்றணும், பிடபிள்யூ காவா முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டது அது அகற்றி உடனடியாக தண்ணியை வெளியேற்றினாதான் எங்கள் ஜனங்க உள்ளே வர முடியுன்றதையும் நம்ம சொன்னோம். ஆனால் அந்த நடவடிக்கை இன்னமும் எடுக்கப்படவில்லை. அந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன சப் கலெக்டர், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைமையில் தண்ணி இன்னுமே ஸ்டாக்னெட் ஆகி இப்படி நிற்குது. இந்த ஸ்டாக்னெட் ஆகி தண்ணி நின்றனால ஜனங்க யாருமே வீடுங்களுக்கு போக முடியாமல் அங்கங்கே ரோடு ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் தங்குற ஒரு அவல நிலை என்பது இன்னமும் நீடிச்சிட்டு இருக்குது. இந்த நீர் கழிவு கலந்த தண்ணியாக மாறினால வாந்தி, பேதி, டெங்கு போன்ற மர்ம காய்ச்சலால் ஜனங்க அவஸ்தைப்படுறாங்க. இது முக்கியமாக தேக்கி வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மீன் வளர்ப்பு என்று முக்கியமான ஒரு காரணம். இப்போ இருக்கிற சேர்மன், முன்னாள் எக்ஸ் சேர்மன் அந்த மீன் வளர்ப்பில் ஈடுபடுறாங்க. அதை எதிர்த்து கேட்கறனால உயிரை அச்சுறுத்துற அந்த வேலையும் ஒரு பக்கம் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் டெபுட்டி கமிஷனர் கிட்ட அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு என்னன்னு சொன்னால் இது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா 94ல் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு மனைகள் இப்போ இதே அம்மா ஆட்சியில் இந்த நீரை தேக்கி ஒரு 2 பேருடைய லாபத்துக்காக 2500 குடும்பங்களை வஞ்சிக்கிற ஏற்பாடு இருக்குது. இது மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கான வேலையை உடனடியாக பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பகுதி சார்பாக கேட்குறோம். இப்போன்ற அதிகாரிகளை தொடர்ந்து நாடியும் இதற்கான நிரந்தர தீர்வு எட்டப்படாமல் இருக்கும் காரணத்தினால் தொடர்ந்து இவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அதற்கான பதில் இன்னும் கிடைக்காமலேயே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் அபிநயா.